கடந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சப்போ முதலமைச்சர் ஜெயலலிதா பேசினத இந்த தேர்தலில் ஒருத்தர் கிண்டல் செய்யறாரு. அது என்னன்னு பார்க்கலாம். ஆட்சிக்கு வந்தோன்னா முதல் அறிவிப்பு, எனது தலைமையிலான அரசு பதவியேற்றவுடன் தமிழகத்தில் கொள்ளையடித்துக் கொண்டிருந்தவர்கள், திருடிக் கொண்டிருந்தவர்கள் எல்லோரும் ஆந்திராவுக்கு ஓடிவிட்டார்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். கொள்ளக்காரங்க பூரா ஆந்திராவுக்கு போயிட்டாங்கன்னு ஒரு கொள்ளக்காரிக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்களுடைய மூமெண்ட்டு அவங்களுக்கு தானே தெரியும். ஆந்திரா தான் போனான்னு இவங்களுக்கு எப்படியா தெரியும்? இவங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போன ஏரியா தெரியுமா? போனவங்க பூரா அம்மாட்ட வந்து சொல்லிட்டு போன மாதிரி, அம்மா வணக்கம், நாங்கள் தான் கொள்ளக்காரங்க, நான் தான் கொள்ளக்காரங்க சங்க தலைவர் பிட்பாயிட்டு முனியாண்டி வந்திருக்கேன், வெட்டர் வீராசாமி பின்னாடி உட்காந்துருக்காரு, கொள்ளக்காரன் கோவிந்தன் 3வது வரிசையில் நிற்கிறாருங்க. அம்மா ஆந்திரா போக சொல்லிட்டீங்க, நாங்கள் கிளம்புறோம். அம்மா காரணம் இல்லாமல் எங்களை ஆந்திரா போக சொல்ல மாட்டீங்க, நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு எங்களுக்கு இங்கே தொழில் பார்க்க முடியாதுமா, ஏன்னா நீங்கள் பெரிய கை, நாங்கள்லாம் அல்ல கை, நாங்கள்லாம் ரொம்ப போனால் 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் அடிப்போம், இல்லாட்டி ஒரு 5 கிராம் தங்க அடிப்போம், இல்லாட்டி ஒரு 5 பவுன் அடிப்போம். அம்மா அடித்தா 1000 கோடி 2000 கோடிக்கு அடிப்பீங்க, உங்களோட தொழிலில் நம்மளால் போட்டி போட முடியாதுமா, நாங்கள் கிளம்புறோமான்னு சொல்லிட்டு போன மாதிரி கொள்ளைக்காரர்கள் ஆந்திராவுக்கு போயிட்டார்கள்னு ஒரு முதலமைச்சர் ஆதாரமே இல்லாத ஒரு தகவலை சொன்னாங்க.